அண்மைச் செய்தி. தமிழக பாஜக தலைமையகத்தில் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வியூகம், கூட்டணி நிலவரம் குறித்து பாஜக நிர்வாகிகளுடன் பியூஷ் கோயல் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். தேர்தல் துணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், எல் முருகன், நயினார் நாகேந்திரன், அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இன்று முக்கியமான அந்த சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாஜகவின் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகை தந்திருக்கின்றார். இப்பொழுது அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் 1 மணி அளவில் சந்திக்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாக இந்த சந்திப்பை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். இதில் பாஜகவினுடைய தமிழக முக்கிய நிர்வாகிகளான நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்களிடம் பாஜகவினுடைய தற்போதைய நிலையில் எத்தனை தொகுதிகளை அதிமுகவுடன் கேட்டு பெற வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை இடம்பெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்திலே தமிழகத்திற்கான பாஜகவின் தேர்தல் வியூகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் நிர்வாகிகளின் கருத்துக்களை பியூஷ் கோயல் கேட்டறிய இருக்கின்றார். ஏற்கனவே அதிமுக தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவராக பாஜகவில் பியூஷ் கோயல் பார்க்கப்படுகின்றார். இந்த நிலையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய பலம் என்ன என்பது குறித்தும் இந்த கூட்டணியில் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசப்பட இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் கூட்டணியிலே ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய சில மத்திய உளவுத்துறை தகவல்கள் அடிப்படையிலே தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எவ்வாறு வாக்கு தெரிவுகள் இருக்கின்றன, அல்லது மேலும் சில கட்சிகளை இந்த கூட்டணிக்கு கொண்டு வரும் பொழுது வெற்றிக்கான வாய்ப்புள்ள தொகுதிகளாக எத்தனை தொகுதிகள் மாறக்கூடும் என்பது தொடர்பாகவும் ஆலோசனையில் பேசப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நிறைய கட்சிகள் இருந்தாலும் இன்று பியூஷ் கோயல் தன்னுடைய வருகையின் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே சந்திக்க இருக்கின்றார். எனவே அதிமுக பொதுச் செயலாளர் என்ன நினைக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகுதான் கூட்டணிக்குள் மேலும் சில கட்சிகளை கொண்டு வரலாமா, ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை குறைக்கக்கூடிய விதமாக சொற்ப வாக்குகள் இருந்தால் அந்த செறிவை ஈடுகட்டுவதற்கு தென் தமிழகம் உள்ளிட்டவற்றில் மேலும் சில கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாமா என்பது தொடர்பாகவும் பியூஷ் கோயல் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடித்த பிறகு லீலா பேலஸ் தனியார் நட்சத்திர விடுதியிலே எடப்பாடி பழனிசாமியுடனும் இந்த ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றார். எனவே இன்றைய ஆலோசனை கூட்டத்திலேயே பாஜக அதிமுகவிடம் எத்தனை தொகுதிகளை எதிர்பார்க்கின்றது என்ற விவரங்கள் தெரிய வரும். அதன் பிறகு அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தான் தொகுதிகளிலே தென் தமிழகத்தில் எத்தனை இருக்கும், மேற்கு மாவட்டங்களிலே எத்தனை தொகுதிகள் இருக்கும் என்பது தொடர்பாக தெரிய வரும். மொத்தம் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் வழக்கம் போன்று பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக போட்டியிடும் எனவும், அதற்கு அடுத்த நிலையிலே பாஜக போட்டியிடும் எனவும், ஒரு சில கட்சிகளுக்கு பாஜக தங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களுக்குள் அந்த கட்சிகளுக்கு அந்த தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கலாமா என்பது தொடர்பாகவும் பாஜகவிடம் ஒரு கருத்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா என்பதை கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுக தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பாஜக தரப்பில் கூறப்பட்டு வரும் நிலையில் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அது குறித்தெல்லாம் விரிவாக பியூஷ் கோயல் ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு பியூஷ் கோயல் கமலாலயத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு லீலா பேலஸ் செல்லக்கூடிய அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இது குறித்து ஆலோசிக்க உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.